பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். வடசென்னை பாராளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் அலுவலகத்தை இன்று ஆர்கே நகர் இந்த பகுதியில நாங்கள் திறந்து இருக்கின்றோம். அடுத்த 75-80 நாட்களுக்கு வடசென்னை பாராளுமன்றத்தினுடைய எல்லா தேர்தல் வேலையும் கூட இந்த அலுவலகத்தை மையப்படுத்தி இங்கிருந்து நம்முடைய சகோதர சகோதரிகள், தலைவர்கள், தொண்டர்கள் பணியாற்றுவார்கள். வடசென்னையை பத்தி நமக்கு தெரியுங்க ஐயா. சென்னையினுடைய ஆதிக்குடி மக்கள் வாழக்கூடிய ஊர். குறிப்பாக நம்முடைய மீனவ சகோதர சகோதரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி அபரிதமா இருக்கு. மிக கடுமையாக நம்முடைய தலைவர்கள் எல்லாம் வேலை செய்து உழைத்து பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தி இருக்கின்றார்கள். வடசென்னை பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் செய்யணும். மக்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் கொண்டு வரணும். ஆனா இன்னைக்கு சென்னையில் இருக்கக்கூடிய 3 எம்பிக்களை பாத்தீங்கன்னா ஒரு குடும்ப அட்ரஸ் வச்சு எம்பிக்களா இருக்காங்க. சாமானிய மனிதர்கள், மக்களுக்கு பணி செய்யக்கூடிய மனிதர்கள் இல்லை. அதனால் நிச்சயமாக இந்த முறை பாராளுமன்ற தேர்தலில் வடசென்னையில பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக இங்கே நிற்போம் என்கின்ற உறுதி நாங்கள் அளிக்கிறோம். அதே நேரத்தில் இந்த பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளர்கள் அண்ணன் பால் கனகராஜ் அவங்க இருக்கிறாங்க, அண்ணன் புக்ஷி சிவா அவங்க இருக்கிறாங்க, நம்முடைய இந்த மாவட்டத்தினுடைய தலைவர்கள், பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட மாவட்டத்தினுடைய தலைவர்கள், குறிப்பாக இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்கள் இருக்கிறாங்க. அண்ணன் இதற்கு முன்பு மீனவர் அணி செயலாளராக, மாநில செயலராக இருந்த அண்ணன் சதீஷ் அவர்கள், முன்னாள் மீடியா எல்லாம் ஹேண்டில் பண்ண அண்ணன் ANS பிரசாத் அவர்கள், சென்னை பெருங்கோட்டத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் கருணாகராஜன் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அடுத்த 80 நாட்கள் இந்த பாராளுமன்றத்திற்கான வேலையெல்லாம் மிக கடினமாக செய்து இது ஒரு வெற்றி பாராளுமன்றமாக, ஒரு வெற்றி கோட்டையாக பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மாற்றி காட்டுவார்கள் என்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. இதை தாண்டி பத்திரிகை நண்பர்கள் கேள்வி இருந்தா கேளுங்கன்னா பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் நம்முடைய மாண்புமிகு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகரை பொறுத்தவரை திமுகவினுடைய தொண்டனை விட மோசமா இருக்க. ஒரு திமுக தொண்டன் கூட திமுக சார்பா அப்படி இருக்க மாட்டான். ஆனா சபாநாயகர் பாத்தீங்கன்னா, இதே சபாநாயகர் அப்பாவு அவர்கள் தமிழகத்துல ஜாதி எல்லாம் வந்ததுக்கு காரணமே கருணாநிதி தான் சொல்றாங்க. இதே சபாநாயகர் அப்பா அவர்கள் ஒரு காலத்துல நிறைய தமிழகத்துல ஜாதி வன்முறைகள், படுகொலைகள் நடக்குதுன்னா அதையெல்லாம் ஊக்குவித்தது வாக்கரசியலுக்காக கருணாநிதி அவர்கள் அவரே சொன்னார். நாடாளுமன்றத்துல நம்முடைய ஆளுநர் அவர்கள் அவருடைய கருத்தை வெளிப்படுத்துறாங்க. அவருடைய கருத்தை வெளிப்படுத்தி விட்டு இருக்கையில் அமர்ந்திருக்கிறாங்க. ஒரு சபாநாயகருக்கு கட்சி சார்ந்து பேசுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. நேற்று சபாநாயகர் அவர்கள் நடுநிலைமையா நடக்கல. ஒரு கட்சியை சார்ந்து அவர் பேசுறார். திமுகவுடைய ஒரு உறுப்பினரை போல மேடையிலிருந்து பேசுறார். அதனால்தான் ஆளுநர் எதிர்த்து போனாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். மற்றபடி ஆளுநர் அவர்கள் அந்த உரையை இந்த காரணத்துக்காக படிக்கல அப்படின்னு நிறைய காரணங்கள் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு அந்த ஆளுநருக்காக இவர்கள் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த உரையில ஒரு 10 பெரிய தவறுகளை நாங்களே கண்டுபிடித்து அதை பத்திரிகை நண்பர்களுக்கு பத்திரிகை அறிக்கையா கூட கொடுத்தோம். அது அனைத்தும் தவறு என்று சொல்வதை விட திட்டமிட்டு பரப்பப்படுகின்ற பொய் என்கின்ற வார்த்தை தான் சரியா இருக்கு. உங்களுக்கு முன்னால் திரும்ப சொல்லணும் அப்படின்னாங்கன்னா, முதல் பொய் என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவில் முதலீட்டாளர்களுடைய முகவரியாக திராவிட மாடல் அரசு தமிழகம் இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி வெளியே போறாங்க. உலக முதலீட்டாளர் மாநாட்டுக்கு கிடைத்த தொகை என்பது ரொம்ப குறைவு. வேறு மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது 6.6 லட்சம் தமிழகம், 33 லட்சம் யூபி, 26 லட்சம் குஜராத், 10 லட்சம் கர்நாடகா. எந்த அடிப்படையில பார்த்தாலும் கூட தமிழகம் முதலீட்டாளருடைய முகவரியா இல்லை. உளுந்தூர்பேட்டைக்கு போங்க, உங்க சிப்காட் இருக்கு. 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஃபுட்வேர் கம்பெனி, செருப்பு நிறுவனம் ஒன்று 2000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லி உங்க பெரிய கையெழுத்து போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் தான் பண்ணாங்க. ஆனா வெறும் 2 ரூபாய் கூட வரல. தமிழகம் முழுவதும் நாங்கள் சுத்தி வந்திருக்கின்றோம். 200 தொகுதிகள் நம்ம கடந்திருக்கோம். எல்லா இடத்துலயும் சிப்காட் எப்படி இருக்கு, தொழில்துறை எப்படி இருக்கு, கரண்ட் பில்ல ஏத்திட்டாங்க. ஈவன் தமிழ்நாட்டினுடைய ஸ்டேட் GST ரீஃபண்டே கொடுக்க மாட்டாங்க. அதே 1000 கோடி ரூபாய்க்கு பக்கத்துல இருக்கு வேறு தொழிற்சாலை சார். அது ஒரு பொய். அது ஆளுநரை போய் படிங்கன்னு சொன்னா ஆளுநர் எப்படி படிப்பாங்க? அடுத்தது 2வது பொய்,
சென்னை மலை, தென் தமிழக மலையில ஆளுங்கட்சிக்கு பாராட்டு. சென்னைய உண்மையாலுமே இவர்கள் சென்னை மாநகர இந்த பிக்ஜாம் புயல்ல தென் தமிழகத்தை ஏற்பட்ட மழை காரணமாக மக்கள் தத்தளித்து முதல்வர் அவர்கள் இந்தி கூட்டணிக்காக டெல்லியில போய் அமர்ந்திருக்கிறாங்க. ஆனால் பாராளுமன்றத்தில் இவர்களே அவர்களுக்கு பாராட்டினா கட்சி நிகழ்ச்சியில பாராட்டிங்க, அது தவறு இல்லை. ஆனா ஒரு பொய்யை எழுதி அதை ஆளுநர் அவர்கள் முதலமைச்சரையும் இந்த அரசையும் பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் எப்படி பாராட்டுவாங்க? ஆளுநர் அவர்களே கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க, சென்னை வெள்ளத்தை இதற்கு முன்பு சரியா ஹேண்டில் பண்ணல, அதை பாராட்டுங்கன்னு எப்படி பாராட்டுவாங்க? அடுத்து மூன்றாவது பொய், அதாவது 20,000 கோடி சரக்கு மற்றும் சேவை வரி இது கொண்டு வந்தனால 20,000 கோடி தமிழகத்திற்கு கொடுங்க அப்படின்னு. 2017 ஜிஎஸ்டி வந்துச்சுல, ஜிஎஸ்டி வந்த பிறகு நம்முடைய மத்திய அரசு சொன்னாங்க அடுத்த 5 ஆண்டுகள் 14% வளர்ச்சியை கணக்கு போட்டு நாங்க உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கிறோம் அப்படின்னு. அதன்படி தமிழகத்திற்கு 2017-18 இருந்து 5 ஆண்டுகளுக்கு இழப்பீடு தொகையாக மத்திய அரசு 27,959 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. அது இல்லாமீங்கன்னா கொரோனா காலகட்டத்தில் நிதி பற்றாக்குறையை சமாளிக்க 14,336 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. இன்னைக்கு தமிழக அரசு இழப்புனா எப்படி இழப்புன்னு சொல்லணும், சும்மா இழப்புன்னு எழுதக்கூடாது. எல்லாத்துக்குமே பொருளாதாரம் தெரியும். இழப்புனா எப்படி? சேவை சரக்கு சேவை வரி வருவதற்கு முன்பு தமிழகத்தினுடைய growth பாருங்கன்னா, வரி வருவாயினுடைய வளர்ச்சி பாருங்க, 2013-14 3%, 2014-15 7%, 2015-16 2%, 2016-17 7%. ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாடு வளர்ச்சியை பாருங்க, 18-19 14%, 19-20 10%, 20-21 கொரோனா காலகட்டம்னா 21-22 16%, 22-23 24%. நமக்கே தெளிவா தெரியுது, ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்ட பிறகுதான் தமிழகத்தினுடைய வரி வளர்ச்சி அதிகமாயிருக்கு. அப்ப எந்த அடிப்படையில இவர்கள் 20,000 கோடி ரூபாய் எங்களுக்கு இழப்பீடு ஏற்பட்டிருக்கு, அதற்கு பணம் கொடுக்கணும் எந்த அடிப்படையில கேட்கறாங்க? என்ன பினான்சியல் பேப்பர் இருக்கா, ஒயிட் பேப்பர் இருக்கா? சும்மா கைக்கு வந்து எழுத வேண்டியது ஆளுநர் படினா படிப்பாங்க. அடுத்த போய் சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு மத நல்லிணக்கம் ஆகியவற்றில் மாநில அரசு முன்னுரிமை வழங்குகிறது. ஏன்னா சட்டம் ஒழுங்குன்னு சொன்னா சிரிக்க மாட்டாங்களா? இவருடைய சட்டம் ஒழுங்கு என்ன சரியா இருக்கு? ஆளுநர் அவர்கள் போன முறையும் அப்செக்ஷன் பண்ணாங்க, சட்டம் ஒழுங்கு சரியா பராமரிக்கிறாங்க தமிழகத்துல, யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதனால ஆளுநர் படிக்கல. மகளிர் உரிமை திட்டத்தை செயல்படுத்தி தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி விட்டோம். ஏன்னா 40% பெண்களுக்கு கொடுக்கிறது மகளிர் உரிமை தொகையா, அதுவும் மித்தம் ரிஜெக்ஷன் பண்ணி வெறும் 40%. அதுல தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம் எழுதி வச்சிருக்காங்க. அடுத்து பொய் ஆள், புதுமை பெண் திட்டம் மூலமாக 2.73 லட்சம் பெண்கள் பயனடைந்திருக்கிறார்கள். இதற்கு முன்பு ஆட்சியில் தாலிக்கு தங்க ஒன்னொன்னே ரிமூவ் பண்ணிட்டு பேருக்கு ஒரு புது பேர் வைத்து விட்டு மக்கள் பயனடைந்திருக்கிறாங்க. லேப்டாப் எல்லாம் போயிருச்சு, இது ஒரு பொய். அடுத்து பொய் 7, முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் நாட்டிலே முதன்மையானது. இது 2020 மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையில காலை உணவு திட்டம் கொண்டு வந்தாச்சு. காலை உணவு திட்டத்திற்கான பணமும் மத்திய அரசு கொடுக்கிறாங்க. காலை உணவு திட்டம் மத்திய உணவு திட்டத்திற்கான பணம் மத்திய அரசு வரும் பொழுது அதை திராவிட மாடல் அரசு தான் இந்தியாலேயே முதல்ல செஞ்சாங்கன்னு எப்படி நான் சொல்ல முடியும்? அதுவும் பொய். அடுத்து பொய் 8, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான தமிழ்நாடு மேம்பாட்டு செயல் திட்டம் 2024, 2022 10,000 கோடி ரூபாய் திருப்பி அனுப்புறாங்க. SC/ST ஃபண்டு, ஷெட்யூல் காஸ்ட் ஸ்பெஷல் பிளான் ஃபண்டு வேண்டான்னு இன்னைக்கு இவர்களை பத்தி பெருமையாக எப்படி படிப்பாங்க? அடுத்தது பொய் 9, சாதிவாரி மக்கள் கணக்கெடுப்பை நடத்துமாறு மத்திய அரசை வலியுறுத்துகிறோம். கரெக்ட். போன ஆட்சியில அவர்கள் குலசேகரன் குழு கொண்டு வந்தாங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு. அதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு அந்த குழுவுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்காம டெர்மினேட் பண்ணிட்டாங்க. தமிழகத்துல ஏன் நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு குழு போடலாமல்ல? இதற்கு முன்பு குலசேகரன் குழு இதற்கு முன்பு இருந்த ஆட்சியில் அமைச்சாங்கல்ல, ஏன் அந்த குலசேகரன் குழுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்காம ஏன் கேன்சல் பண்ணீங்க? அதை பத்தி பேசுங்க, மத்திய அரசின் மீது குறை சொல்வதை விட. பொய் 10, தமிழக அரசு இன்னுயிர் காப்போம் திட்டம் நாட்டின் முன்னோடி திட்டம், இதுவும் பொய். மத்திய அரசு 2021 கொண்டு வந்துட்டாங்க. விபத்துல யாராச்சும் மாட்டி இருந்தாங்கன்னா அவங்க எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண 5,000 ரூபாய், நல்ல குடிமகன் என்று 5,000 ரூபாய் மத்திய அரசு கொடுப்பாங்க. அந்த திட்டம் மத்திய அரசு அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நேற்று ஆளுநர் உரைக்கு அவர்கள் எழுதி கொடுத்ததெல்லாம் முதலமைச்சர் அவர்களை சுய புராணம். அது ஆளுநர் அவர்கள் இத்தனை பொய் இருக்கு, இத்தனை டேட்டா தப்பு இருக்கு, நான் படிக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க.
ஆளுநர் படிக்க மாட்டேன்னு சொன்னது சரியா தப்பா, அது இன்னொரு டிபேட். ஆனா அதுல பொய் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இரண்டாவது, அப்பா அவர்கள் ஆளுநர் மேடையில் உட்கார வச்சு என்ன பேசுறாரு? நாதுராம் கோட்சே ஏதோ பேரெல்லாம் பேசுறாரு. மேபி நாதுராம் கோட்சேவுக்கும் அப்பாவுக்கும் சம்பந்தம் இருக்குமோ என்னமோ தெரியும், எனக்கு தெரியும், அவரு தான் நீங்க கேட்கணும். ஆனா நாதுராம் கோட்சேவுக்கும் கவர்னருக்கும் சம்பந்தம். நாதுராம் கோட்சே ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்பா வீட்டுல செல வச்சு கும்பிடுறாருன்னா அப்பாவை எடுத்து பேசுறாரு. பாரதிய ஜனதா கட்சிக்கும் யாருக்கும் நாதுராம் கோட்சேக்கு சம்பந்தம் இருக்கு, கவர்னர் அவர்களுக்கும் நாதுராம் கோட்சேக்கு சம்பந்தம் இல்லை. அடுத்து பிஎம் கேர் நிதியிலிருந்து 50,000 வாங்கி கொடுங்க, இது நான் ஆளுநர் பேசுறதா? நான் ஆளுநர்கிட்ட கேட்கிறேன், முதல் குடும்பம் கொள்ளையடிச்சதுல இருந்து 1 லட்சம் வாங்கி கொடுங்க. திமுகவுடைய முதல் குடும்பம் கோபாலபுரத்து குடும்பம், அங்குள்ள இருக்கக்கூடிய 35 அமைச்சர்கள் 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு இருக்கு. ஆளுநர் அவங்ககிட்ட இருந்து 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி கொடுக்கட்டும். 1 லட்சம் கோடி, தமிழகத்தினுடைய 8 லட்சம் கோடி ரூபாய் நம்ம சரி பண்ணுவோம். அதே வார்த்தை ஆளுநர் திருப்பி கேட்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? முதல் குடும்பத்திலிருந்து பணம் வாங்கி கொடுங்க. ஆளுநர் அவர்கள் முறை தவறி நடந்து கொண்டதன் காரணமாக ஆளுநர் அவர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இன்னைக்கு ஆளுநர் மாத்தி பேசலாம், ஜனகணமன போட்டு அதுக்கு முன்னாடி போயிட்டாரு. ஆளுநர் அவர்களுக்கு எந்த பிசினஸ் கிடையாது. கவர்னர் சொல்வதை தவறு இருக்கா ரைட் இருக்கா அது சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் டிஸ்கஸ் பண்ணணும். அது அவை குறிப்புல போகணுமா வேண்டாமா உறுப்பினர் டிஸ்கஸ் பண்ணணும். ஆளுநர் ஒரு நியூட்ரல் ஜட்ஜ், அவர் திமுகவுடைய உறுப்பினர் கிடையாது. ஆனா திமுகவுடைய உறுப்பினர் விட மோசமாக ஆளுநர் அவர்கள் நேற்று நடந்து கொண்டார். அதனால்தான் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செய்ய வேண்டி வந்துச்சு. அடுத்தது சபாநாயகர் தவறா நடந்துகிட்டாங்க. சபாநாயகர் தவறா நடந்துகிட்டனாலதான் ஆளுநர் வெளிநடப்பு செய்ய வேண்டி வந்துச்சு. அடுத்த கேள்வி, இப்ப இதுக்கு தேசிய கீதம் எப்படி போறது, நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்து எப்படி போறது? ஆனா இந்தியால எல்லா அசம்பிளியுமே தேசிய கீதம் இசைக்கிறாங்க, ஆரம்பத்துல, முடிவுல தேசிய கீதம் இசைக்கிறாங்க. நமக்கு ரொம்ப சந்தோஷம், நம்முடைய தமிழ் தாய் வாழ்த்து கண்டிப்பா இசைக்கணும், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சி இதுக்குள்ள நாங்க போக விரும்பலீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் உத்தரவாதம் கொடுக்கிறோம், மக்கள் எங்களுக்கு வாக்களித்து தேர்வு செய்யப்படும் பொழுது முதல்ல தமிழ்தாய் வாழ்த்து வாசிப்பு. தமிழ்தாய் வாழ்த்து முழுமையான தமிழ்தாய் வாழ்த்தா இருக்கிறது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒட்ட தமிழ்தாய் வாழ்த்து இல்ல, முழுமையான தமிழ்தாய் வாழ்த்து இசைத்த பிறகு ஜனகணமன இசைக்கும். அதன் பிறகு சபை நடவடிக்கைகள் நடக்கும். சபை நடவடிக்கைகள் நடந்து முடிந்த பிறகு மறுபடியும் தேசிய கீதத்தை இசைத்து முடிவு கொண்டு வரும். இது எங்களுடைய ஸ்டாண்ட சொல்ல முடியும். மற்றபடி ஆளுநருடைய கருத்து அரசு ஏத்துக்கிறது ஏத்துக்காது அரசுக்கு விட்டது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்டாண்டு தமிழ்தாய் வாழ்த்து, முழுமையான தமிழ்தாய் வாழ்த்து இசைத்த பிறகு தேசிய கீதத்தை இசைத்து அவை நடவடிக்கைகள் நடத்தி தேசிய கீதத்தோடு முடிக்கும். இது எங்களுடைய கொள்கை. இதை திமுக காரங்க இசைப்பன்னு சொல்லுவாங்க, இல்லாம இருக்கலாம், அவங்களுக்கு விட்டதுன்னா அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை. அடுத்ததுங்க, அண்ணா இத முதல் நாள்ல இருந்து சொல்றோம். கவர்னர் இதேதான் சொன்னாரு. நம்முடைய உயர் நீதிமன்றம் 2 முறை, ஒரு முறை நேரடியாக ஒரு முறை மறைமுகமாக சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு அமைச்சர் அவருக்கு சம்பளம் கொடுக்கிறோம்னா செய்யற வேலைக்காக. ஆனா ஊழல் வழக்கிலே கைது செய்யப்பட்ட ஒரு அமைச்சருக்கு மக்களுடைய வரிப்பணத்துல சம்பளம் கொடுத்து இலாக்கா இல்லாத அமைச்சராக 8 மாத காலமாக செந்தில் பாலாஜியை வச்சிருந்தாங்க. இன்னைக்கு வேறு வழியே இல்லை, மக்களுடைய கோபத்துக்கு ஆளாயிட்டாங்க. அந்த ஒரு காரணத்திற்காக அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா, இதுல முக்கியமா என்னன்னா, ஒருவேளை ரிசைன் பண்ணா பெயில் கிடைக்குமான்னு ஐடியா பண்றாங்க. நாம ரிசைன் பண்ணிட்டா சொன்னாரானே நம்ம பால்கனராஜன் அவர் கோர்ட்ல இருக்கும் பொழுது, இந்த நீதிமன்றத்துல அந்த ஆர்கியூமெண்ட் நடக்கும் பொழுது பால்கனராஜன் சொல்றது, செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் பொறுப்புல இருந்து ரிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெயில பத்தி பார்க்கலாம்னு உள்ள நீதிமன்றத்துல அப்படிதான் ஆர்கியூமெண்டே போச்சு. ஆனா எப்படி இருந்தாலும் கூட ரிசைன் பண்றதுக்கு ஒரு பெயில் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா அது எங்க போய் முடியல. அவர் ஊழல்வாதி என்பதிலே எந்தவித யாருக்கும் கொஞ்சம் கூட டவுட் இல்லைங்க. இன்னைக்கு அவர் 8 மாதம் கழித்து ரிசைன் பண்ணிருக்கிறது, அதை முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறது. ஆளுநர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அமைச்சரவை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் நீக்கி இருப்பது பாரதிய ஜனதா கட்சி முதல் நாளிலிருந்து என்ன சொல்லுகின்றோமோ எங்களுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கின்றோம்.
ஆனால் இதுவும் பெயிலுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதையும் இந்த நேரத்துல நாங்க பாக்குறோம். ஏன்னா ரிசைன் பண்றவங்களுக்கு எல்லாம் நீங்க பெயில் கொடுக்க ஆரம்பிச்சா யாரு மேலாலும் தவறு செய்வாங்க, உள்ள போவாங்க, ரிசைன் பண்ணுவாங்க, பெயில்ல வெளியே வருவாங்க, அதே தவறு செய்ய ஆரம்பிப்பாங்க. அதனால பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்ப இருக்காரு அண்ணா, இப்பதான் கவனத்துக்கு கொண்டு வர்றீங்க. நல்ல ஸ்டான்லி மருத்துவமனையில விழுப்புரத்தை சார்ந்து ஒரு பழைய கார்டு அண்ணா, வெறும் நீங்க அட்டன் பண்றேன்னா எனக்கு தெரியாது. அப்பதான் நீங்க சொல்றீங்க, நான் அட்டன் பண்றேன். கருணாகராஜன் நீங்க அட்டன் பண்ணுவாங்க. வேற என்ன தலைவர் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க தலைவர். திட்டமிட்டபடி பாத யாத்திரை வந்து சென்னையில நடத்த முடியல, அனுமதி வந்து கொடுக்கல. அடுத்த கட்ட நடவடிக்கையா சென்னையில பாத யாத்திரை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அண்ணா. இது யாத்திரை தானே. 4 நாட்கள் வந்து நம்ம கட்டிட்டு இருந்தோம். இந்த தொகுதி இந்த டேட்ல போறது தமிழ்நாட்டில் இருந்தது. சென்னையில ஒரு பெரும் சிக்கலாக இருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டுல 234 தொகுதியில 214 தொகுதியில பாத யாத்திரை நடந்து முடிந்திருக்கும் பிப்ரவரி 25ஆம் தேதி போது. சென்னை மட்டுமே நம்முடைய கட்சி நண்பர்கள் நிறைய நிகழ்ச்சிகள் வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு அண்ணே பிரசு தள்ளாதீங்கன்னே உதாரணத்துக்கு இன்னைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு தனியார் கல்லூரியில ஒரு 6000 முதல் தலைமுறை வாக்காளர்கள்ட்ட ஒரு நிகழ்ச்சி. சாயந்தரம் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய மாற்று மொழி பேசுபவர்கள் அவங்ககிட்ட நிகழ்ச்சி. நாளானைக்கு காலையில கடல் யாத்திரை, நம்முடைய மீனவ சொந்தங்கள் ஒரு 300 போட்ல கடல் யாத்திரை சென்னையில. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அட்வொகேட்ஸ் அவங்க ஒரு 12,000 பேரு, அவங்க ஒரு நிகழ்வு. சென்னையை பொறுத்தவரை எப்படி முடிவு பண்ணிட்டாங்கன்னா தலைவர்கள் கடல், கல்லூரிகள், பொது இடங்கள்ல மக்களை அழைத்து மகளிர் சங்கமம், குளத்தூர்ல பண்றீங்க மகளிர் சங்கமம், அப்புறம் காக்கி சட்டை பேரணி தொழிலாளர்கள்லாம். சென்னையை பொறுத்தவரை தலைவர்கள் அதே விஷயத்தை அதே மக்கள் சந்திப்பை வேறு விதத்தில் நடத்த வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றார்கள். அதற்கு நான் கட்டுப்படுவதாக சொல்லி இருக்கின்றேன். ஆனால் சென்னையில நிறைய சந்திப்புகள் இருக்கும், அதெல்லாம் இந்த மாதிரி இருக்கும். அண்ணா பிரஸ் 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 நீங்க பிரஸ்ஸா ஆனா இப்ப நான் என்ன கணக்கு போறேன்னா, செந்தில் பாலாஜியை பெயில்ல கொண்டு வர்றதுக்காக அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள செந்தில் பாலாஜி தம்பியை சரண்டர் பண்ணுவாங்க. கொஞ்சம் அந்த போலீஸ் மூளையை வச்சு சொல்லுங்க. செந்தில் பாலாஜி தம்பியை சரண்டர் பண்ணி பெயிலுக்கு மூவ் பண்ணுவாங்க. பெயிலுக்கு மூவ் பண்ணி தம்பி சரண்டர் ஆயிட்டான், இவர் இப்ப பொறுப்புல இல்ல, ஐயா பெயில் கொடுங்கன்னா எலெக்ஷனுக்கு பயன்படுத்தலாமான்னு யோசிப்பாங்க. அவங்க அடுத்த மூவ் வந்து செந்தில் பாலாஜி தம்பி என்ன ஒரு வாரத்துல சரண்டர் பண்ணி அதை வச்சு ஒரு பெயில் டிராமா ஆரம்பிப்பாங்க. அப்படித்தான் நான் பாக்குறேன். அண்ணா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அண்ணே ஓகே, இந்தியாவை பொறுத்தவரை 2 இடத்துல நம்முடைய மீனவர்களுக்கு எப்பொழுதுமே சிறு சிறு பிரச்சனைகள். ஒண்ணு தமிழகம், இலங்கை இந்த பக்கம், இன்னொன்னு குஜராத் பாகிஸ்தான் பார்டர் பக்கம். ஆனா குஜராத் பாகிஸ்தான் சைடுல என்னன்னாங்கன்னா, வருடத்திற்கு ஒரு முறை பாகிஸ்தான்ல இருந்து வந்த மீனவர்கள் கைதாகி நம்ம சிறையிலையும், நம்முடைய மீனவர்கள் பாகிஸ்தான் சிறையில் இருக்கும் பொழுது இரு நாடுகளும் மீனவர்களை இந்த பக்கம் விடுவித்து அந்த பக்கம் விடுவிப்பாங்க. அதுதான் ஜெனரலா இத்தனை ஆண்டுகளாக ஒரு தீர்ப்பு. பாகிஸ்தானை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், அது ஒரு எதிரி நாடு. அதுல நாம பேசி ஒரு மீனவரையும் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு முறையும் மீனவர்களை விட்டு மீனவர்களை கொண்டு வர நீங்க பார்த்திருப்பீங்க. கட்டார்ல 8 நம்முடைய நேவியில இருந்து பெரிய மனிதர்கள் வேறு வேறு பொறுப்புல இருந்தாங்க. அவர்களை கிட்டத்தட்ட 18 மாதமாக சிறையில் இருந்து அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் 8 பேர்த்தையும் பத்திரமா மீட்டிட்டு வந்துட்டாங்க. பிரதமர் அவர்கள் இன்னைக்கு கிளம்புறாங்க. இன்னைக்கு அபுதாபி, UAE, கட்டார் எல்லாம் போறாங்க. தூக்கு தண்டனையில இருந்த 8 பேரை ஒரு சின்ன சிராய்ப்பு இல்லாம பிரதமர் அவர்கள் இந்தியாக்குள்ள திரும்ப கொண்டு வந்துட்டாங்க. அதனால் மீனவர்கள் எங்கே இருந்தாலும் கூட இன்னைக்கு பால்ல பாருங்க, நம்மளுக்கு போய் ரிசீவ் பண்ணிட்டீங்களா? இலங்கையிலிருந்து விடுதலை வந்த 10 மீனவர்கள் பாரதிய ஜனதா கட்சி அதிகாலையில விமான நிலையத்துல போய் ரிசீவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனால் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். இந்திய மீனவன் எங்கே இருந்தாலும் கூட இந்திய அரசு எல்லா முயற்சி எடுத்து கொண்டு வருவோம்.
ரீசெண்டா நீங்க பார்த்திருப்பீங்க பிரிட்டிஷ் ஐலண்ட், அது எப்படி அங்க போய் மாட்டினாங்கன்னு தெரியல, அந்த காத்து கப்பலை தள்ளிட்டு போயிடுச்சு. அங்கே இருந்த மீனவர்களையும் கொண்டு வந்திருக்கும். இலங்கை மட்டுமல்ல, எங்கே மீனவர்கள் சென்றாலும் கூட தமிழக பாரதிய ஜனதா கட்சி உடனடியாக வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட பேசி உடனடியாக நடவடிக்கை எடுத்து இலங்கை சிறையிலிருந்து வேறு வேறு சிறையிலிருந்து கொண்டு வருகின்றோம். அதே போல பாகிஸ்தான்ல இருந்து வருவாங்கன்னா ப்ரொசீஜர் அங்க வேற. உப்பு இல்ல, சப்பு இல்ல, வெங்காயம் இல்ல, காரம் இல்ல, மிளகாய் இல்ல, ஒண்ணுமே இல்ல, வெந்தண்ணிய கொடுத்துட்டு சாம்பார்னு சொல்ற மாதிரி. நான் சொன்ன பாருங்கண்ணா, இதே ஸ்பீக்கர் அப்பா அவர்கள் இதற்கு முன்பு கலைஞர் கருணாநிதி அவர்களை ஜாதி வெறியன்னு சொல்லியிருக்காரு. தமிழகத்திலே ஜாதி கலவரங்களுக்கெல்லாம் கலைஞர் கருணாநிதி அவர் தான் காரணம் சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு அப்பா அவர்கள் இவங்க பக்கம் ஜால்ரா அடிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் ஒரு சபாநாயகர் என்பதை மறந்து வாய்க்கு வந்தெல்லாம் பேசுறார். நேத்துன்னு ஆளுநர் அவர்கள் பேசுனதுக்கு தப்போ சரியோ உறுப்பினர்கள் சொல்லணும், அது வேற. உறுப்பினர் கருத்துக்கு நான் பதில் கருத்து சொல்ல போறது இல்லை. திமுக ஒண்ணு சொல்லுவாங்க, இன்னொரு கட்சிக்காரன் காங்கிரஸ் ஒண்ணு சொல்லுவாங்க, அது வேறு. ஆனா நடுநிலையாக இருக்க வேண்டிய ஆளுநர், சபாநாயகர் ஆளுநரை அமர வைத்துக் கொண்டு சபாநாயகர் அவர்கள் ஆளுநர் அவர்களை பற்றி தவறாக பேசியிருப்பது எந்த காரணத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஆளுநர் பையன் பொண்ணுக்கு சீட் எதிர்பார்ப்பாருன்னு தோணுது இல்லைங்களா? அவர் ஆளுநரோட பிஹேவியர் எல்லாம் பார்த்தா அவருடைய குடும்பத்துல யாருக்காச்சும் சீட்டு வாங்கலாமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு சபாநாயகர். சரி, மாற்றி மாற்றி சொல்றேன், கொஞ்சம் கத்தி பேசுறதுனால மாற்றி மாற்றி பேசுறேன். சபாநாயகர் பையனுக்கு ஐநூறு சீடா? சபாநாயகர் அவரை பொறுத்த வரைக்கும் நேத்து அவர் நடந்து கொண்ட விதத்தை பார்க்கும் பொழுது அவர் குடும்பத்துல யாருக்கோ எம்பி எம்எல்ஏ சீட் கேட்கிறாரு. கருணாகராஜன் சொல்றாரு, நான் அந்த பகுதி எனக்கு தெரியும், பையனுக்கு எம்பி சீட் இல்ல. ஆளுநர் அவர்கள் அந்த மாதிரி அமர்ந்திருக்கும் பொழுது சபாநாயகர் கொச்சைப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு மேல கத்தி பேச முடியாது.